அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீன் மேல இஸ்ரேல் யுத்தத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு 550வது நாளா இருக்குது. இந்த நிலையில இந்த போர் முழுக்க முழுக்க ஒரு அகோரமான நிலையில தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மட்டும் 43 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க காசால. அதுல குறிப்பா 11 பேர் தெய்ர் அல் பலா அப்படின்ற காசாவுடைய பகுதியில கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த 11 பேர், இதுல இன்னும் மிகப்பெரிய சோகம் என்ன அப்படின்னா, அந்த 11 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த குடும்பத்துல அம்மா இருந்திருப்பாங்க, அப்பா இருந்திருப்பாங்க, குழந்தைகள் இருந்திருக்கலாம், அம்மா தங்கை இருந்திருக்கலாம், தம்பி இருந்திருக்கலாம். இதே மாதிரி ஒரு குடும்பத்தையே இன்னைக்கு கொண்டு இருக்குது இஸ்ரேல். இந்த நிலையில ஐநா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, காசால சராசரியா ஒரு நாளைக்கு 80 to 100 பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை ஐநா வெளியிட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100 பேர் இறக்குறாங்க அப்படின்றது சாதாரணமா கடந்து போற விஷயம் கிடையாது. மிகப்பெரிய கொடூரத்தின் உச்சமா தான் நம்ம பார்க்கணும் இதை. இது மட்டும் இல்லாம இப்ப காசா மக்களை சுத்தி வளைச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. காசா மக்களை எல்லாரையுமே இப்ப சென்ட்ரல் காசாவுக்கு கொண்டு வந்து அவங்கள சுத்தி பல பகுதிகளை பிடித்து அந்த எல்லா பகுதிகளிலையுமே இஸ்ரேலிய இராணுவத்தை ஆயிரக்கணக்கா குவிச்சு வச்சிருக்கிறாங்க இஸ்ரேல். இது எந்த நேரத்திலயுமே கோரமான போரா மாறலாம். ஏன் அப்படின்னா இப்ப எல்லா மக்களையுமே ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில ஏதாவது ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாலே, இன்னைக்கு 50 பேர் இறந்துருக்காங்கன்னா, அந்த ஏர் ஸ்ட்ரைக் பண்றப்ப 100 to 200 பேர் 300 பேர் கூட இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை இப்ப இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கொடுமைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பாலஸ்தீன ராணுவம் இன்னைக்கு இஸ்ரேல் மேல எந்த விதமான தாக்குதல் நடத்தின மாதிரி பதிவு செய்யப்படலை. ஸோ அவங்க முழுக்க முழுக்க சமாதான ஒப்பந்தத்தை தான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இதுல இருந்து நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ இந்த தகவல் தான் இன்னைக்கு காசாவை சுத்தி வந்த வண்ணம் இருக்கு. இன்றைக்கு மேலதிகமா ஒரு மிக முக்கிய தகவல் வந்திருக்குது. என்னன்னா, பாலஸ்தீனோட ராணுவமா இருக்கிற ஹமாஸ் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, இன்னைக்கு பாலஸ்தீன் வெஸ்ட் பேங்க்ல நிறைய இடங்கள்ல கடையடைப்பு நடந்திருக்கு. எதற்காகனா, அங்க காசா மக்கள் மேல தொடர் தாக்குதலை நிறுத்த கோரியும், இந்த போரை நிறுத்த சொல்லியும் சில இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. அப்புறம் கடையடைப்பு நடந்திருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி, பிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இவருடைய மஹமூத் அப்பாஸ் அப்படின்றவர் தான் தன்னை தானே அங்க அதிபர்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு டம்மி பீஸ். அதாவது பாலஸ்தீனோட அதிபர் அவர் தான் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிற ஒரு டம்மி பீஸ் தான் இந்த மஹமூத் அப்பாஸ். ஸோ இவர் என்னன்னா, முழுக்க முழுக்க முனாஃபிக் தனமான வேலைகளை தான் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ காசா மக்களுக்கு ஆதரவா அங்க போராட்டம் நடத்துற வெஸ்ட் பேங்க் மக்களை இன்றைக்கு கைது பண்ணி கொண்டு போயிருக்குது இந்த மஹமூத் அப்பாஸ்க்கு கீழே இருக்கிற ஃபத்தாஹ் அமைப்பு. இது எவ்வளவு பெரிய முனாஃபிக் தனமான வேலைன்னு பாத்தீங்களா? அதாவது இஸ்ரேல்காரன் எப்போதுமே தெளிவா இருப்பான். அவன் ஒருத்தவனை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவங்க அண்ணா வச்சு அவனை குத்த விடுவான். அதே மாதிரிதான் அந்த முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இந்த முஸ்லிம் மக்களையுமே திருப்பி விட்டு இந்த ஃபத்தாஹ் அமைப்பு மூலமா அங்க வெஸ்ட் பேங்க்ல நடக்கிற போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை வச்சு அந்த மக்களை கைது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டியை சேர்ந்த கும்பல். ஸோ இந்த நிலையில தான் ஹமாஸ் கடுமையான எச்சரிக்கையை பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு எதிராக இன்னைக்கு அறிக்கையா வெளியிட்டு இருக்கிறாங்க. மேலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்று டொனால்ட் ட்ரம்ப்பும் நெத்தன்யாகுவும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இந்த போர் சம்பந்தமான சில விஷயங்களை நேற்று பேசினதா சில தகவல் வந்திருக்குது. அதுல முக்கியமா ஈரான் தொடர்பா பேசியிருக்கிறாங்க, அப்புறம் காசாவில் நடக்கிற யுத்தத்தை தொடர்பா பேசியிருக்கிறாங்க, அப்புறம் லெபனான் சிரியா தொடர்பா பேசியிருக்கிறாங்க, அப்புறம் ஏமன்ல இருக்கிற ஊதிகள் தொடர்பா நேற்று நிறைய விஷயங்களை கலந்துரையாடி இருக்கிறாங்க. இதுல ஈரான் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு அதிருப்தியான நிலைதான் உண்டாயிருக்குதான். யாருக்குன்னா நெத்தன்யாவுக்கு. அப்படி என்ன பேசியிருக்கிறாருன்னா, எப்போ நீங்க ஈரானோட போருக்கு போவீங்க, ஈரானை நீங்க எப்போ அழிப்பீங்க, ஈரான் மேல எப்போ அபிஷியலா போர் தொடுக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்ற சில கொஸ்டின்ஸை நெத்தன்யாகு ட்ரம்ப் கிட்ட வச்சிருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த வரலாற்றை திருப்பி பார்க்கிறப்ப இந்த இஸ்ரேல்காரன் எப்போதுமே ஒரு தொடநடுங்கி பயதான். இவன் டைரக்டா யாரு மேலேயும் அட்டாக் பண்ண மாட்டான். இந்த இத்தனை பேரோட இவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறானே, யாரோட உதவியோடனா அமெரிக்கா உதவியோட. அமெரிக்கா மட்டும் இந்த போர்ல இல்லைன்னா இந்த இஸ்ரேல்காரன் என்னைக்கு அழிஞ்சிருப்பான், இஸ்ரேல் இந்த அளவு ஆடி இருக்கிற மாட்டான். ஸோ இந்த நிலையில தான் அமெரிக்காவை ஈரானுக்கு எதிராக திருப்பி விடுற சில வேலைகளை நெத்தன்யாகு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு அவரு இல்ல, நாங்க சமாதான ஒப்பந்தத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இப்போதைக்கு போர் எடுக்கிற எந்த நிலையிலும் அமெரிக்கா இல்லை அப்படின்ற சில தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது மிக மிக நெத்தன்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் நேற்று அமைஞ்சிருக்குது ஈரான் விஷயத்துல. அப்புறம் இன்னொரு விதமான ஸ்பீச்சுமே நடந்திருக்குது. என்னன்னா,
டர்க்கிக்கும் இஸ்ரேலுக்கும் சில முருகல் நிலை எப்போதுமே இருக்கும். ஏன் அப்படின்னா டர்க்கின்றது ஒரு முஸ்லீம் நாடு. இவங்க வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவா அடிக்கடி கருத்துக்களை தெரிவிப்பாங்க. இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. உங்களுக்கும் டர்க்கிக்கும் தான் இப்ப சண்டையா இருக்குது, மனஸ்தாபங்களா இருக்குது. நான் வேணா உங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மறுபடியும் ஏற்படுத்தவா? எர்துகான் வந்து ரொம்ப நல்லவரு. எர்துகான் வந்து என் ஃப்ரெண்டு. அவர் என்ன சொன்னாலும் கேட்பாரு. நான் சொன்னா கேட்பாரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ட்ரம்ப் வந்து நெத்தனியாகு கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதாவது இஸ்ரேல் நாடும் டர்க்கி நாடும் மறுபடியும் நட்புணர்வோடு இருக்கணும். நீங்க சண்டை போட்டுக்க கூடாது. அப்படின்ற இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ட்ரம்ப் வந்து நெத்தனியாகு கிட்ட பேசியிருக்கிறாரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தான் தெரியல. அதாவது டர்க்கியுமே ஒரு மிகப்பெரிய முனாஃபிக் நாடு தான் பாலஸ்தீன் விஷயத்துல. ஏன்னா பாலஸ்தீன்ல இவ்வளவு கொடுமை நடக்கிறப்ப டர்க்கி சைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய உதவி வந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. தான் ஒரு மிகப்பெரிய அரபு நாடு, முஸ்லிம்களுக்கான நாடுன்னு மட்டும் சொல்லி பீத்திக்குமே தவிர்த்து அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக இந்த டர்க்கி எதுவுமே பண்ணது கிடையாது இந்த நிலை வரைக்கும். ஸோ இந்த நிலையில தான் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கும் எர்துகானுக்கும் இடையில ஒரு நட்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் குறியா இருக்கிறாரு. நீங்க வேணா ஒத்துக்கோங்க, நான் உங்க 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்றேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே டொனால்ட் ட்ரம்ப் நெத்தனியாவிட்ட நேத்தி பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் தான் அவங்க நேத்தி 2 பேருமே கலந்துரையாடி இருக்கிறாங்க அந்த மீட்டிங்ல. எது எப்படி போனாலும் எந்த அரபு நாடுகளும் அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக நிக்க போறது கிடையாது. அல்லாஹ் ஒருத்தவன் தான் போதுமானவன். ஸோ இன்ஷால்லா எல்லாருமே அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. பாலஸ்தீனம் வெற்றி பெறும் வரை, பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையும் வரை அல்லாஹ் உதவியுடன் எனது குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் அந்த அப்பாவிகளுக்காக. இன்ஷா அல்லாஹ். நம்ம வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிற பல சகோதரர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை முழுக்க முழுக்க கொடுங்க. இந்த உன்னதமான பணியில நீங்களும் வந்து இணைஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். மேலும் இன்னொரு காணொலியில வந்து உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.